இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக இருந்து வருகின்ற அந்த பிரச்சனைகளின் வரலாறு போக இப்ப சமீபத்திய ஃபோக்கஸ் என்ன அப்படின்றால் 2009 மே 22ஆம் தேதி UNHRC யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வராங்க. அந்த ரெசல்யூஷனில் என்ன கொண்டு வராங்கன்னா குறிப்பாக 2 விஷயங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒன்று இதுவரை இலங்கையில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட படுகொலை பற்றி விசாரிக்க வேண்டும், முதல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு. இரண்டாவது அவர்களுடைய புனரமைப்பு திட்டத்தை பற்றி தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்று இந்த ரெசல்யூஷனை சொல்றாங்க. அது முன்மொழிந்தது அமெரிக்கா, அப்புறம் UK, பெல்ஜியம். மொத்தம் 24 கண்ட்ரி அதுக்கு சப்போர்ட் பண்ண, 14 கண்ட்ரி சப்போர்ட் பண்ணாம, 8 கண்ட்ரி அப்ஸ்டனன்ஸ், அதாவது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் சென்று விட்டன. இந்த சப்போர்ட் பண்ண கண்ட்ரி யுனைடெட் கிங்டம், USA, பெல்ஜியம் போக சப்போர்ட் பண்ணாத நாடுகள் ரஷ்யா, சைனா. இதில் என்ன விஷயம் என்றால் 2009 மே 22 அந்த தீர்மானம் நிறைவேற்ற பிறகுதான் படுகொலையே ஏற்படுகிறது. 2009 அந்த கடைசி அந்த 3-4 மாதங்களில் 2 லட்சம் தமிழ் சாதாரண பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டது. இது அவர்கள் தீர்மானம் ஏற்று சத்திய பிரமாணம் செய்த பிறகு நடந்த ஒரு கொடுமை. இதை வன்மையாக கண்டித்து இப்போ 2012 மறுபடியும் ஒரு ரெசல்யூஷன் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ஓட்டு இருக்கு. இவங்க என்ன இந்த தீர்மானத்தை யுனைடெட் நேஷன்ஸ் தீர்மானத்தை மதிக்காத ஒரு ஸ்ரீலங்காவை நம்ம ஆதரிக்க கூடாது என்ற ஒரு பகுதியினரும், அது பாட்டு கிடக்குது, அது இன்டர்னல் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு பகுதியினரும் இருக்கிறார்கள். இதில் இந்திய நிலைப்பாடு என்ன பிரச்சனைனால், இப்போ காஷ்மீர்ல பிளெபிசைட், அதாவது வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மத்தியஸ்தம் செய்யலாம் என்ற அந்த ஒரு பஞ்சாயத்தை வேண்டாம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இது வேறு விதமாக சம்பந்தப்படாத வெளிநாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடந்தது போல, காஷ்மீரில் நடந்தது போல ஸ்ரீலங்கா மாக்கிவிட்டதால் இந்தியாவின் நிலைப்பாடு மிகவும் கொடுமையாக போய்விடும். இந்தியா வாண்ட்ஸ் டு கீப் இட் வித்தின் இட்ஸ் ஓன் பார்டர்ஸ். இது இந்தியா ஸ்ரீலங்கா பிரச்சனை. இதில் அமெரிக்காவோ, UKவோ இல்ல ரஷ்யாவோ, சைனாவோ தலையிட வேண்டாம் என்று இருக்கும் பட்சத்தில் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் புரிந்த ராஜபக்சே கம்பெனி சைனா சப்போர்ட் போயிடுவேன், இல்லைன்னா ரஷ்யா சப்போர்ட் போயிடுவேன் சொல்லி பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது நிலை. நாளை மறுநாள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடக்க போகிற அந்த UN கவுன்சிலில் வாக்கெடுப்பு நடக்க போகிறது. அதில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும் என்று அமெரிக்கா முதல் பல நாடுகள் கேட்டுக்கொண்டிருந்தும் இந்திய நாடு அதை பற்றி பெரிதாக ஒன்றும் பேச முடியாத நிலைக்கு நான் சொன்ன காரணம் தான் காரணம். இப்போ அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இறந்த தமிழர்களுக்கு அவர்களுடைய புனர்வாழ்வு தான் முக்கியம். நீங்கள் உலக நாடு நாளைக்கு வருது, சைனா ரஷ்யா வருது என்ற விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மளுடைய தமிழ், நம்மளுடைய உடன்பிறப்புகளை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ சர்வ கட்சிகளும் அதற்கு இப்போ தயாராகி முன்னிருக்கணும். ஆளும் கட்சி, அப்புறம் எதிர்கட்சிகள். இன்ஃபேக்ட் ரஷ்யா, சைனா சப்போர்ட் பண்ணாலும் இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்னவோ தமிழர்கள் பக்கம் தான் இருக்கிறது என்பது நல்ல விஷயம். இங்கே என்ன விஷயம் என்றால், எல்லாம் முடிந்து போய்விட்ட பிறகு இப்போது அட்லீஸ்ட் இதுவாவது புனரமைப்பாவது ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது ஓநாய்கள் சாப்பிட்டு மான் குட்டிகளை சாப்பிட்டு விட்டு நாக்கை நக்கி கொண்டிருக்கிற சமயத்தில் அவர்கள் LLRC என்று ஒன்று போட்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்காவில். அதாவது லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது நம்ம கொண்டதெல்லாம் கொண்டுட்டோம், இதுல இருந்து கற்ற பாடம் என்ன என்று சொல்லிட்டு கேலி கூத்து கிண்டல் செய்வது போல ஒரு கமிஷனை அமைத்திருக்கிறார்கள். இது கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல விட அது மோசம். தொட்டிலையை குழந்தையோடு எரித்து விட்ட பிறகு குழந்தைக்கு கிளுகிழுப்பை வாங்கி தருவது போல, அந்த கிளுகிழுப்பை வாங்கி தருவதில் அவர்களுக்கு ஏகப்பட்ட குறைபாடு. இதே நீ வாங்கி தரல அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும் கூட ஒரு தமாஷாக போய்விட்டது ஒரு தமிழனின் ஒரு உயிர். அந்த நிலைமையிலே எல்லாம் முடிந்து விட்ட பிறகு இந்த பால் ஊத்தக்கூடிய நேரத்திலேயாவது ஆறுதல், அடுத்த ஒரு ஜெனரேஷன் ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது, புனரமைப்பாக செய்ய வேண்டும். அதுலேயும் மெத்தனமாக இருக்கிறார்கள் என்பதில் இவ்வளவு தாமதப்பட்டு நமக்கு கோபம் வந்தாலும் இந்த கோபம் நியாயமானது. இந்த பெப்சி, அப்புறம் இந்த இயக்குநர்கள் சங்கம், அப்புறம் சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இங்கே வருவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த புத்தன் பரப்பிய பௌத்த மதம், அந்த புத்திசம் அஹிம்சத்தை அது சொல்கிறது. அந்த ஸ்ரீலங்காவில் அஹிம்சையை பின்படுத்தாமல் புத்தனையே இம்சை செய்துவிட்ட அந்த நாடை நாம் அஹிம்சா முறையில் புத்தன் வழியில் இங்கே அழகாக உண்ணாவிரதம் இருந்து அவர்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிப்பது அதை விட உன்னதமான ஒரு விஷயம் கிடையாது.
இதை விட்டுவிட்டால் ஸ்ரீலங்கா அப்படியே தவறான விதை மீண்டும் அவர்கள் போடுகிறார்கள். இது அனுமார் வாளை மீண்டும் பத்த வைத்தால் ஸ்ரீலங்காவே தகனமாகும் என்பது அவருக்கு தெரிய வேண்டிய ஒரு தருணம் விட்டது. இந்த தருணத்திலே எல்லா யூனியனும் எல்லா திரைக்கலைஞர்கள் சார்பில் கலைஞர்களால் இவ்வளவுதான் முடியும். எங்களுடைய ஒப்பாரி வைக்க வேண்டிய நிலையில் அட்லீஸ்ட் மறுவாழ்வாத நிலையாக அமைய வேண்டும் சொல்லி அழகாக புத்தன் வழியில் உண்ணாவிரதம் இருந்து வருகிறோம்.